யாழில் இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி போராட்டம். வட்டுவாக்கல் பாலத்தினூடாக அச்சத்துடன் பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள். யாழ் மாவட்ட செயலாளரை சந்தித்தார் ரவிகரன் எம்பி. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தல். அனைத்து வீதிகளும் குறுகிய காலத்துக்குள் சீரமைக்கப்படும். அமைச்சர் பிமல் உறுதி. முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பல கைது. தையிட்டி மக்களை அரசியல் லாபத்துக்காக தவறாக வழிநடத்தும் அர்ஜுனா எம்பி எழுந்துள்ள குற்றச்சாட்டு. நல்லூர் பிரதேச சபை திண்மை கழிவு முகாமைத்துவத்தினை அடுத்த ஆண்டு முதல் மிக விரைத்திறனாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை. 25,000 கொடுப்பனவு யாருக்கு? சண்டலிப்பாய் பிரதேச செயலரிடம் விளக்கம் கோரியுள்ள மனித உரிமை ஆணைக்குழு. கடலில் காற்று சுழற்சிகள் உருவாக்கும் வாய்ப்பு, அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். ஊழலின்மையால் சர்வதேச உதவிகள் தாராளம், சில்வின் விளக்கம். விடுதலை புலிகளின் தலைவரால் வடக்கில் அபிவிருத்தி இல்லை, நாமல் கொடுக்கும் வாக்குறுதி. சீரற்ற வானிலை, உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 639 உயர்வு. இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்று காலை யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து குறித்த போராட்டம் பண்ணை பகுதியில் உள்ள கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தின் முன்னால் இருந்து பேரணியாக ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்தது. இதன்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதோடு இந்திய துணை தூதரகம், வடக்கு மாகாண ஆளுநர், கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்களம் ஆகியவற்றிலும் கடற்தொழிலாளர்களால் மனு கையளிக்கப்பட்டது. எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படங்களுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே கூட வடமாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாடிய போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த இழுவைப்படகளுடைய தாக்கத்தினாலே முழு மீன்வளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நீங்கள் இந்த மகஜரை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய அமைச்சுக்களோடு அல்லது அரசோடு, இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடற்தொழிலோடு சேர்ந்த மாவட்டம். அண்மையிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை பெற்றுத் தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்மட்டத்திற்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி, உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த அர்த்தபுஷ்டியான இத்தகைய ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு எங்களாலான முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். நன்றி. நான் வடமராட்சி கிழக்கு, இந்த வடமராட்சி எங்கள் பிரதேசத்தின் முல்லைத்தீவு முதல் கொண்டு காங்கேசன்துறை வரைக்குமான கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை இது காலகாலமாக நாங்கள் கச்சேரியில் கொண்டு வந்து மகஜர் கொடுக்கிறதும், இது இந்த மகஜர் காலாவதியாகி போகிறதும் இது எங்களுக்கு வழக்கப்பட்டதாக போயிட்டுது. ஆனால் இந்த முறையாவது இந்த அரசாங்கம், இந்த ஜனாதிபதி, இந்த கடற்தொழில் அமைச்சர் எங்களுக்கான முடிவை விரைவாக எடுத்து தருவோம். இன்றைக்கு விவசாயம் முற்றுமுழுதாக புயலாலே அழிக்கப்பட்டு விட்டது. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாழ்வாதாரம் கடற்தொழில் மட்டும்தான். இந்த கடலால் தான் எங்களை நாட்டை கட்டி எழுப்ப போகணும் நாங்கள். அப்போ இன்னொரு நாடு வந்து எங்களை வளங்களை அள்ளி விட்டால் நாங்கள் ஆரண்டி ஐயா போய் சொல்கிற இந்த வளங்கள் நாங்கள் காப்பாற்றணும். நீங்கள் போடுற பருப்பரிசி சீனியாலே எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. எத்தனை நாடு சேர்ந்தாலும் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. அவனவன் வீட்டுக்கு அவனவன் தான் சொந்தக்காரன். அது மாதிரி எங்கள கடலுக்கு எங்கள மீனவர் தான் சொந்தக்காரன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
எங்கள கடல் எங்கள சொத்து இது எல்லாருக்கும் அறிய வேணும். மற்றது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமே அவைக்கு 12 கிலோமீட்டர் எல்லாம் தாண்டி தான் தொழில் செய்யணும் அந்த நாட்டுக்கு போட்டால் ஏன்னா எங்கட நாட்டுக்கு அந்த சட்டம் செல்லாதோ? எங்களுக்கு கரையில இருந்து 12 கடல் மைலுக்கு அங்கால நீங்கள் தொழிலை செய்யுங்க. ஏன் நீங்கள் எங்கள எல்லைக்குள்ள வாரீங்கள்? சாதாரண விஷயம் அதுதான். இப்போ ஒரு எல்லைக்குள்ள 12 கிலோமீட்டருக்கு அங்கால தான் தொழில் செய்ய வேணும், இழுவமடி போட வேணும், நிலத்தை இறக்குறதுண்டா அது அந்த எல்லையில இருந்து. அப்போ இந்தியாவில் போயக்குள்ள உங்களுக்கும் தெரியும், இன்றைக்கு இந்தியா இதில் இந்த போர்ட்லேயே இருக்குது, முல்லைத்தீவில் இருந்து போட்டிருக்குது, கடலில் ஃபுல்லாக வெளிச்சம், ரோலர்ன்ற வெளிச்சம், கட்டைக்காடு போட்டிருக்குது ஃபுல்லாக வெளிச்சம், இந்த வடமராட்சி கிழக்கு எல்லா இடமும் எல்லாம் பரத்துறை எல்லாம் கரையில் நின்று கொண்டு கடல் அடிக்கத்தக்கதா வீடியோ போடுகிறோம் எல்லா இடம். அப்போ இந்த தீப பகுதி எல்லாமே இன்றைக்கு எங்கட கடல் வளம் ஒன்றுதான் எங்கள மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து. இந்த சொத்துல கை வைக்க கூடாது. இனி கை வைச்சால் இனிமேல் நாங்கள் நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம். ஏனடா போரும் கடல் யுத்தமும் எங்களை தாங்களாத்தான் ரோட்டுக்கு கொண்டுருது, எல்லாமே எங்களை தான் கொண்டுருது ரோட்டுக்கு. ஆனால் நாங்கள் கடலுக்கு இறங்க கூடாதுன்றத எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எல்லாருமே சேர்ந்து எங்களை மக்களை காப்பாற்ற வேணும், நாங்களும் எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேணும்ன்றதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இனியும் திருப்பி மகஜர் கொடுக்கறதும் இந்த ரோட்டில் இறங்கி போராடுறதும் இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டில் எப்படி சமையல் இருக்குமென்று யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. புயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது, கடலுக்கு போகாட்டாலும் காத்தடிச்சாலும் நிவாரணம் கிடையாது. இந்த நிலையில் தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கடத்தொழிலாளின்ற பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வேணும், எல்லா நாட்டுக்கும் தெரிய வேணும். எங்களுடைய வளத்தை எவனுமே சுரண்டக்கூடாதுன்றதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நன்றி. தொடர்ச்சியான முறையில் உடைவுக்குள்ளாகும் வட்டுவாக்கல் பாலத்தினூடாக அச்சத்துடன் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அவலநிலை உருவாகியுள்ளது. அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையினால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி வட்டுவாக்கல் பாலம் 2 துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்திருந்தது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சில நாட்களுக்கு பின்னர் குறித்த வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்துக்கு விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த வட்டுவாக்கல் பாலத்தின் நடுப்பகுதியால் மீண்டும் சிறு உடைவு நேற்றைய தினம் ஏற்பட்டதனை தொடர்ந்து மீண்டும் குறித்த வீதி தற்காலிக புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்து இடம்பெறுகின்றது. எனவே அடிக்கடி குறித்த பாலம் உடைவுக்குள்ளாவதனால் பயணத்தில் ஈடுபடும் பயணிகள் மிகுந்த அச்சத்துடன் செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோருக்கிடையில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலுக்கு எதிராக மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியினை அடுத்து இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இந்திய இழுவை படகுகளின் அடாவடி செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய கவனம் செலுத்துமாறும் உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வருமாறு மாவட்ட செயலாளர் பிரதீபனிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தினார். நுவரெலியா மாவட்டத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீதிகளும் குறுகிய காலத்துக்குள் சீரமைக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் கண்டி நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள ரம்போடு, கட்டுக்கிதுளு, கரடியல்ல மற்றும் லபுகல்ல பகுதிகளில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான ஆய்வு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அமைச்சர், மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மலை மற்றும் வல்லபனை போன்ற பகுதிகளில் பிரதான வீதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த அனைத்து பிரதான வீதிகளும் மிக குறுகிய காலத்துக்குள் சீரமைக்கப்பட்டு வீதி கட்டுமான அபிவிருத்தி நிறுவனத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நுவரெலியாவின் அழகை பாதுகாப்பது எமது பொறுப்பு. பிரதான போக்குவரத்துக்காக ஒரு பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது பாதிக்கப்பட்ட நுவரெலியா மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க உதவும். ரம்போடையில் இருந்து நுவரெலியா செல்லும் பிரதான வீதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை ஜப்பானைச் சேர்ந்த புவியியலாளர்கள் குழு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளதோடு அந்த அறிக்கைகள் அனைத்தையும் ஆய்வு செய்த பின்னர் அனைத்து வீதிகளும் உடனடியாக சரி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பல சாலை விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சபுகஸ்கந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்பல பயணித்த ஜீப் காரொன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. சபுகஸ்கந்த டெனிமல்லா பகுதியில் நேற்றைய தினம் இரவு 7:45 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து நடந்த நேரத்தில் காரில் ஒரு பெண்ணும் ஒரு சிறு குழந்தையும் இருந்துள்ள நிலையில் இருவரும் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் கிரிபத்கொட மருத்துவமனையிலும் சிறு குழந்தை லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவும் சிகிச்சைக்காக கிரிபத்கொட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய ஜீப், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சப்புகஸ்கந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சமூக ஊடகங்களில் சிலர் விபத்து நடந்த நேரத்தில் அவர் மதுபோதையில் இருந்ததாக பல்வேறு கூற்றுக்களை வெளியிட்டனர். ஆனால் விசாரணைகளில் அவர் குடிபோதையில் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. சாலை விபத்துக்கு பிறகு அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கைது இடம்பெற்றுள்ளது. கையிட்டி சட்டவிரோத விகாரியை அகற்றுவதற்காக மக்கள் போராடிக் கொண்டிருக்கும் வேளை அவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் போலீசார் அராஜகமாக நடந்து கொள்வதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கையெட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி 18 பேருக்கு சொந்தமான காணி. அந்த காணிக்கு உரித்தானவர்கள் வடபகுதியில் தற்போதும் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம், வவனியா, கொழும்பு உட்பட தையெட்டி காணிக்கு சொந்தமான 18 பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள். தையெட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதில் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் பங்கு பெற்ற முடியாது. குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களில் பங்கு பெற்று வருகின்றார்கள். தையெட்டி காணி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிகளுக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாக இருக்கிறது. தையெட்டி காணிக்குரிய மக்களை நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொழும்புக்கு அழைத்து சென்று காணிக்கான பௌத்த சாசன அமைச்சரை சந்தித்து பேசி மக்கள் தங்களுடைய விடயங்களை எடுத்துக் கூறி மக்களுடைய காணி மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அமைச்சரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதற்கு பிற்பாடு இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை. அதிலிருந்து ராணுவங்கள் அகற்றப்பட்டு போலீசார் தற்போது இருக்கின்றார்கள். தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடத்தும் மக்களை போலீசார் விரட்டுகிறார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தையிட்டி அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட 4 பேரை விகாரைக்குள் அழைத்து சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்த பின் காணி பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் கௌசல்யாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றேன். காணிக்கான 4 நபர்களை நீங்கள் அழைத்து சென்றதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் 14 பேர் வெளியில் இருக்கின்றார்கள். வெளியில் இருக்கும் அந்த 14 பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கிறது. ஏன் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு 4 பேரை மட்டும் அழைத்து சென்று விகாராதிபதியை சந்தித்தீர்கள்? காரணம் என்ன? தடியீட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பாவிக்கின்றார். அரசாங்கத்தினதும் போலீசாரினதும் அராஜகத்துக்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபை எதிர்கொள்ளுகின்ற மிக முக்கிய பிரச்சனையாகிய திண்ம கழிவு முகாமைத்துவத்தினை 2026 ஆண்டு முதல் மிக வினைத்திறனாக செயற்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபையின் 2026 ஆண்டுக்கான பாதீடு தவிசாளரால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட வேளை 12 மேலதிக வாக்குகளால் பாதீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாதீட்டுக்கு ஆதரவாக 16 வாக்குகளும் எதிராக 4 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றது. தமிழ் மக்கள் கூட்டணியின் 6 உறுப்பினர்களும், தமிழரசு கட்சியின் 7 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 3 உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்களும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாதீட்டை சபையில் சமர்ப்பித்து உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், ஒரு பாதீடானது வருமான மூலங்களினை அதிகரித்து அவ்வருமான மூலங்களில் இருந்து கிடைக்கும் வருமானங்களை மிகைப்படுத்தப்பட்ட நிர்வாக செலவுகளுக்கும் ஆடம்பர செலவுகளுக்கும் பயன்படுத்தாமல் மக்களின் நலனோன்பிற்கு மட்டும் முன்னுரிமை வழங்கி பயன்படுத்த வேண்டும். 2026 ஆண்டுக்கான பாதீடு என்றுமில்லாதவாறு பல சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்ட போதும் அதையும் தாண்டி நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தின் உட்கட்டுமான மேம்பாடுக்காகவும் அப்பிரதேசத்தில் வாழ்கிற மக்களின் அடிப்படை தேவைகளையும் இயலுமானவரை பூர்த்தி செய்யும் வகையில் இப்பாதீடு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2026 ஆண்டு சபைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் மொத்த வருமானமானது 450.537 மில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது. அதில் 363.648 மில்லியன் ரூபாய் சபையின் சுய வருமானம். 2025 ஆண்டு சபையின் சுய வருமானம் 268.99 மில்லியன் ரூபாய்.
2026ஆம் ஆண்டு சபையின் சுய வருமானத்தில் அதிக பங்களிப்பு செய்கின்ற வாடகைகள் மற்றும் உரிமையாக்கல் கட்டணங்கள் அதிகரித்துள்ளமையினால் 2026ஆம் ஆண்டுக்கான சபையின் சுய வருமானம் 369.648 மில்லியன் ரூபாவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவு வீட்டுக்கானதா அல்லது நபருக்கானதா என்ற விளக்கத்தை எழுத்து மூலமாக வழங்குமாறு சண்டிலிப்பை பிரதேச செயலாளருக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் 2 நாட்கள் காலக்கெடு வழங்கி கடிதம் அனுப்பியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சண்டிலிப்பை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கல்லுண்டை பகுதியில் உள்ள புதிய வீட்டு திட்டத்தில் வசிக்கும் 16 வயதான மாணவன் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த முறைப்பாட்டில் தந்தை இல்லாத நிலையில் தாயுடன் கல்லுண்டாய் புதிய வீட்டு திட்ட வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் அம்மா வேலை நிமித்தமாக கொழும்பில் தங்கியுள்ளார். நான் தனியே அந்த வீட்டில் இரவு நேரங்களில் தங்க முடியாததால் குருநகர் பகுதியில் உள்ள பெரியம்மா வீட்டில் தங்குவேன். இந்த நிலையில் மழை ஆரம்பித்தால் நமது வீடு வெள்ளத்தில் மூழ்குவது வழமையானது. அதனால் மழை ஆரம்பித்ததால் நான் தொடர்ச்சியாக பெரியம்மா வீட்டில் தங்கியிருந்தேன். எமது வீட்டினுள் வெள்ளம் சென்றிருந்தது. இந்த நிலையில் பேரிடரால் எமது வீடு வெள்ளத்தில் மூழ்கியதனால் அரசாங்கத்தால் வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிதி உதவிக்காக எமது பகுதி கிராம சேவையாளரிடம் பதிவுகளை மேற்கொள்ள சென்ற வேளை அவர் எமது பதிவுகளை ஏற்கவில்லை. வெள்ளம் ஏற்படும் போது வீட்டில் எவரும் வசிக்கவில்லை என கூறி எமது பதிவை மறைத்துள்ளார். ஆனால் எமது அயலவர்கள் சிலரும் வெள்ளம் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னரே அங்கிருந்து வெளியேறி உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்தனர். அவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. எமது குடும்பத்தை மாத்திரமே கிராம சேவையாளர் திட்டமிட்டு புறக்கணித்துள்ளார். இது தொடர்பில் அம்மா மேலதிகாரிகளுடன் கதைத்த போதிலும் வீட்டில் வசிக்கவில்லை என கூறி நிதியுதவி தரவில்லை. எமக்கு அந்த நிதி உதவியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தேன். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள யாழ் மனித உரிமை ஆணைக்குழு அரசாங்கத்தின் 25,000 ரூபாய் நிவாரணத் தொகை வீட்டுக்கானதா அல்லது நபருக்கானதா என்ற விளக்கத்தை 2 நாட்களுக்குள் எழுத்து மூலம் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு சண்டலிப்பாய் பிரதேச செயலாளரை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்தது. ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை நாளை வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் காலநிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார். இதனால் நாளை வரை கண்டி, நுவரெலியா, மாத்தளை, கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு அனர்த்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்து அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான காலநிலை நிலவுகின்றது. உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே உள்ளது. இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளது. எனவே குளிரான காலநிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள், குறிப்பாக வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது. வெப்பநிலை அளவுகளில் நிலவும் சுவாரஸ்யமான நிலைமை காணப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக ரத்தினபுரி மாவட்டம் அதிகூடிய வெப்பநிலை, அதாவது சராசரியாக 31.5 பாகை செல்சியஸ் பெறும். அதேவேளை நுவரெலியா அதிகுறைந்த வெப்பநிலையை சராசரியாக 16 பாகை செல்சியஸை பெறுகின்றது. இரண்டு பிரதேசமும் மிகப்பெரிய அளவு தூர இடைவெளியில் இல்லை. ஆனால் உயர வேறுபாடே மிகப்பெரிய வெப்பநிலை வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது. அரபிக்கடலிலும் வங்காள விரிகுடாவின் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வாகவே காணப்படுகின்றது. இது சராசரியாக 28 பாகை செல்சியஸ் என்ற அளவில் காணப்படுகின்றது. பொதுவாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 27 பாகை செல்சியஸை விட உயர்வாக இருந்தாலே கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்பு உள்ளது. எனினும் இதனை அடுத்த சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்படுத்த முடியும். எவ்வாறாகினும் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர்களும் பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ள போது கடற்தொழிலாளர்கள் குறித்து யாரும் அக்கறை கொள்ளவில்லை என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் மன்னாருக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி கடற்தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் விடயத்தை கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்தின் பாதிப்பை கவனத்தில் எடுக்கும் அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களின் பிரச்சினை, அதற்கப்பால் மன்னார் மாவட்டத்துக்குள்ளும் வடமாகாணத்துக்குள்ளும் ஊடுருவும் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய விடயங்களை அவரின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மன்னார் மாவட்டத்திலே முழுமையாக தீவை எடுத்துக்கொண்டால் முழுமையாக மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளாக இருக்கின்றன. அதற்கப்பால் தேவம்பட்டி தொடக்கம் முள்ளிக்குளம் வரை மீனவர்களின் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் மாவட்ட கூட்டங்களில், மாவட்ட அனர்த்தம் தொடர்பான கூட்டங்களில் பேசப்பட்டதாக இல்லை என்ற முறைப்பாடுகள் எமது கிராம மட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களால் இந்த மாவட்ட சமாசத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டதுக்கு இணங்க நேற்றைய தினம் நாங்கள் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளரை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அன்றைய தினம் அவர் அரசாங்க அதிபரை சந்திக்கும் போது முழுமையான தகவல்களையும் அரசாங்க அதிபருக்கு தெரிவிப்பதாகவும், ஜனாதிபதி அவர்களின் வருகையின் போது மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற மீனவர்களின் பாதிப்பை தான் வெளிக்கொண்டு வருவதாகவும் அதற்கு ஏற்றவாறு பாதிப்புகளை முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்ததற்கு அமைவாக இதுவரை மன்னார் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளாக 578 முறைப்பாடுகள் இந்த கடற்தொழில் திணைக்களத்திலே படகுகள், வலைகள், அதே போன்று ஏனைய சேதங்கள் தொடர்பாக பதியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தை அரசு அதிபர் மட்டத்திலே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலிலும் இது பேசப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த 578 பேரின் முறைப்பாடுகளை தவிர்த்து ஏனையவர்களின் பாதிப்புகளும் அதன் முறைப்பாடுகளும் பதியப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்த போது நேற்றைய தினமே தாங்கள் அதை நிறைவு செய்து அனுப்பியிருப்பதாகவும், எதிர்வரும் ஜனாதிபதியின் போது அவரின் கருத்துக்கு அந்த கருத்தின் உடன்பாட்டுக்கு அமைவாக பதியப்படாத அல்லது விடுபட்ட மீனவர்களின் பதிவையும் தாங்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனது எவ்வாறாயினும் இந்த பதியப்பட்ட 578 மீனவர்களின் முறைப்பாடுகளும் அவர்களுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த விடயத்திலே மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து, ஏனெனில் நாங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை, அந்த அழைப்பும் நமக்கு விடுக்கப்படவில்லை. இருந்த போதிலும் மாவட்டத்தில் திணைக்களங்கள் சார்ந்த தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். மீனவர்கள் சார்ந்த எங்களது உதவி பணிப்பாளர், கடற்கரை உதவி பணிப்பாளர்கள் கலந்து கொள்ளும் போது முழுமையாக மீனவர்களின் விடயம் பேசப்பட வேண்டும். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட 578 மீனவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கப்படுவதுடன் அதற்கப்பால் மீனவர்கள் இந்த 27ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27 இன்று வரை அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழலே கடலே காணப்படுகின்றது. எதுவாக அனர்த்தம் என்றால் உடனடியாக வானியல் திணைக்களமும் கடற்படையினரும் அரசும் அறிவிக்கின்றது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், அந்த கடலுக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்கின்றார்கள். ஆனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாவிட்டால் அவர்களுக்கான எந்த நிவாரணமும் வழங்கப்படுவதில்லை. அதற்கப்பால் மீனவர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளும் இந்த காலம் வரை எந்த இழப்பீடுகளும் வழங்கப்படவில்லை. நாங்கள் உதாரணத்தில் சொல்ல போனால் அந்த புரவி சூறாவளி என்ற ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சூறாவளியின் போது நிறைய முறைப்பாடுகள் பல தடவைகள் மீனவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டும் ஆனால் இன்று வரை ₹1 காசுதானம் அதுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அது காணப்படக்கூடாது. இழப்பீடு மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு தங்களுக்கான இழப்பீட்டை வழங்கும் என்று. எனவே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த அனர்த்த விடயத்திலும் மன்னார் மாவட்ட விடயத்திலும் அவர் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். ஏனெனில் 1 வருடங்களும் 4 மாதங்களும் கடந்து இன்று மன்னார் மாவட்டத்தில் விஜயம் செய்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு ஏற்கனவே பல தடவை சென்றிருந்தாலும் இந்த அனர்த்தம் அவரை மன்னாருக்கு வர தூண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் மன்னாருக்கு வருகை தரும்போது இந்த மீனவர் பிரச்சனை மாத்திரமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுக்கான தீர்வையும் அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கப்பால் இந்த வடபகுதி சார்ந்து நான் ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டும். வடபகுதி முழுக்க மன்னார் தொடக்கம் முல்லைத்தீவு வரை இந்திய மீனவர்களின் அட்டகாசம் இந்த கடந்த 27ஆம் தேதிக்கு பின்னர் நிர்வாரியாக கூடியிருக்கின்றது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் ஆகிய மாநிலங்களிலிருந்து வடக்கு நோக்கி வருகின்ற படகுகள் ஆயிரக்கணக்காக தென்பட்டிருக்கின்றன. எங்களது பல மீனவர்களின் வலைகள் அறுத்தெறியப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே தலைமன்னார் கிராமத்திலே 27ஆம் தேதி இரவு 15க்கு மேற்பட்ட மீனவர்களின் நண்டு வலைகள், லட்சக்கணக்கான பெருமதியான வலைகள் அறுத்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன.
வடக்கின் அனைத்து அபிவிருத்திகளும் மஹிந்த ராஜபக்ஷவால் உருவானவை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் அல்ல என்று மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன பிரச்சனையின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதென்றால் வடக்கு மக்களுக்கு நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. 13ஆம் திருத்தச் சட்டம் மற்றும் போலீஸ் காணி அதிகாரங்கள் கொடுப்போம் என பொய் வாக்குறுதிகளை வழங்க விரும்பவில்லை. அது நடக்காத காரியமாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அரசாங்கமும் இவற்றை தருவதாகவே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அதிகாரங்களை கொடுத்தால் தென்னிலங்கையில் அடிவாங்க வேண்டும், கொடுக்காவிட்டால் வடக்கில் அடிவாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. நாங்கள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையாக இருந்து உண்மையை கூற வேண்டும். இந்த நாட்டு வரலாற்றில் அனைத்து தலைவர்களும் தமிழ் முஸ்லிம் மக்களை ஏமாற்றியுள்ளனர். தமிழ் மக்கள் கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்தவர்கள். இன்று சில தலைவர்கள் வடக்குக்கு சென்றால் சிங்கள கலாச்சாரத்தை மறந்து விடுகின்றார்கள். தமிழ் சிங்கள கலாச்சாரங்களில் பெரிய வேறுபாடுகள் இல்லை. கதிர்காமம் மற்றும் சிவனொளி பாதமலையில் இரு இனங்களும் ஒன்றாக இணைய முடியும் என்றால் அரசியல் பிரச்சினைக்கும் தீர்வை தேடிச் செல்லலாம். வடக்கில் பாதைகள் மற்றும் அனைத்து அபிவிருத்திகளும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் செய்யப்பட்டதாகும். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் பிரபாகரனோ ஏனைய தலைவர்களோ உருவாக்கியதல்ல. தென்பகுதியில் இருக்கும் இளைஞர்களுக்கும் கிடைக்கும் அதிகாரங்கள் வடக்குக்கும் வழங்க வேண்டும். வடக்கில் அரசியல் ரீதியாக தனிநாடு தேவை போன்ற கோரிக்கைகள் இருக்கின்றன. அதற்கு எமது அரசியல் தரப்பில் தீர்வு இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஊழல் மோசடி இடம்பெறாது என சர்வதேச சமூகம் நம்புகின்றது. அதனால்தான் சர்வதேச உதவிகள் அதிகளவு கிடைக்கப்பெறுகின்றன என ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, இலங்கை அரசு மீது சர்வதேசம் நம்பிக்கை வைத்துள்ளது. அந்த ஆட்சியின் கீழ் ஊழல் மோசடிகள் இடம்பெறாது என்பதாலேயே அதிகளவாக சர்வதேச உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றன. இந்த ஆட்சியின் கீழ் சர்வதேச உதவிகள் கிடைக்கப்பெற மாட்டாது என சிலர் கூறி வந்தாலும் அது பொய் என்பது உறுதியாகியுள்ளது. புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களும் உதவிகளை வழங்கி வருகின்றனர். நாட்டு மக்களும் தம்மால் முடிந்த பங்களிப்பை செய்துள்ளனர். இவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசு உதவிகளை வழங்கும். மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட அனைத்து நிவாரண உறுதிமொழிகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றார். தொடருந்து திணைக்கள அதிபர்களை உள்ளிருக்கும் வர்த்தமானியில் பெண்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இந்த விடயத்தினை சட்டமா அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இலங்கை தொடருந்து திணைக்களத்தில் தொடருந்து சாரதி, தொடருந்து கட்டுப்பாட்டாளர், தொடருந்து நிலைய அதிபர் மற்றும் தொடருந்து திணைக்கள மேற்பார்வை முகாமையாளர் பதவிகளுக்கும் பெண் அதிகாரிகள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பதில் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கடந்த நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னின்று செயல்பட்ட சமூக செயற்பாட்டாளர் மற்றும் பால்நிலை சமத்துவ நிபுணர் வீரசிங்கம் கருத்து தெரிவிக்கையில், நீதிமன்றத்தில் நாம் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தொடருந்து திணைக்கள அதிபர்களை உள்ளிருக்கும் வர்த்தமானியில் ஆண்கள் மாத்திரம்தான் விண்ணப்பிக்க முடியும் என்ற வரையறையை நாம் சவாலுக்கு உட்படுத்தினோம். அதன் இறுதிக்கட்ட விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்றைய தினம் 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி சட்டமா அதிபர் சார்பாக பெண்களை தொடருந்து நிலைய அதிபர்கள் மட்டுமல்ல, தொடருந்து சாரதிகள், முகாமையாளர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்கள் போன்ற அனைத்து துறைகளிலும் உள்ளிருப்பதற்கான அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆகவே இன்றிலிருந்து தொடருந்து நிலைய ஊழியர்களை உள்வாங்கும் செயற்பாட்டில் பெண்களை பாரபட்சம் காட்டும் செயற்பாட்டை சட்ட ரீதியாக நீக்கியுள்ளோம். இனிவரும் காலங்களில் தகைமையுடைய பெண்களை இந்த தொழிலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று உயர் நீதிமன்றமே அறிவித்துள்ளார்கள் என்றார். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 639ஆக அதிகரித்துள்ளது. கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தில் 234 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பதுளை மாவட்டத்தில் 90 பேரும், நுவரெலியாவில் 89 பேரும், குருநாகலில் 61 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 37 பேரும் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் கேகாலை மாவட்டத்தில் 32 பேரும், மாத்தளையில் 28 பேரும், கம்பகாவில் 17 பேரும், அனுராதபுரத்தில் 13 பேரும், கொழும்பில் 9 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 8 பேரும் அனர்த்தத்தினால் உயிரிழந்துள்ளார்கள். மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் தலா 4 பேரும், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தலா 3 பேரும், முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் தலா 2 ரத்தினபுரி, அம்பாந்தோட்டை, காலி மாவட்டங்களில் தலா 1 சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.